வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இந்த பதிவுலையும் எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சரி, எல்லாருக்குமே நம்மள பல பேருக்கு அப்படின்னு சொல்கிறது காட்டலாம் ஒருத்தர் ஒரு ரெண்டு பேரை தவிர பாக்கி எல்லாருக்குமே எப்போவுமே என்ன இருக்கணும், கம்ஃபர்ட்ஸ், சௌரியமாக இருக்கணும், வசதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற வசதியை வெளியில் காட்டிக்கணும், நம்ம வசதியாக இருக்கிறோம் அப்படின்றத வெளியில் காட்டணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அது இல்லாமல் நம்ம வசதியாக இருக்கிறதுக்கு தகுந்த போல் எவ்வளோ பணம் எவ்வளோ இருந்தாலும் நம்மளோட முதல்ல அடிப்படையில் இருக்கிற வசதியை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் மனித சுபாவம். இது மனித சுபாவத்தில் இது எல்லாமே ஏற்புடையதா. மனிதன் என்று சொன்னால் வசதிக்கும் வாய்ப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பான் அப்படின்னு. ஆனால் எப்பொழுதுமே யூ சூஸ் பிட்வீன் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் என்ன ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னு இருக்கணும் முதல் விஷயம். அப்புறம் கம்ஃபர்ட் இருக்கிறத காட்டிலும் ஃப்யூச்சரை பற்றி, எதிர்காலத்தை பற்றி நினைக்கணும். அப்படின்னா அந்த நேரத்தில் நிச்சயமாக கம்ஃபர்ட் காட்டிலும் ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். இந்த வயசு காலத்தில் இப்போ 17லேருந்து 25 வயசு வரைக்கும் கண்டிப்பாக டிசிப்ளினாக இருக்கணும். ரொம்ப டைவர்ட் பண்ணிக்கூடாது. டீவியேஷன் ஃப்ரம் தி எக்ஸ்பெக்டட் நார்மல் பிஹேவியர் லெவல், அதுக்கப்புறம் டீவியேஷன் ஃப்ரம் தி எக்ஸ்பெக்டட் எமோஷனல் மெச்சூரிட்டி, அதெல்லாம் தாண்டி நம்ம டீவியேட் பண்ணிக்கக்கூடாது, டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த வயசில் பிட்வீன் 17 and 25ல எர்லி அடல்ட்ஹுட் ஒரு 2-3 இயர்ஸில் இட் மே பி ஹார்ட் ஃபார் டுடே. அதாவது இந்த ப்ரெசன்ட் சினாரியோவில் 25 வயசில் டிசிப்ளினாக இருக்கிறதுன்றது ரொம்ப கடினமானது. எதுக்கு இப்படிலாம் ரூல் போடுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் 25 வயசு வரைக்கும் ரொம்ப டிசிப்ளினாக இருந்துட்டோமான இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் மோர் ஈஸியர் டு ஹேண்டில் தி ஃபியூச்சர். என்ன டிசிப்ளினாக இருக்கும்னு சொன்னால் த மைண்ட் நெவர் கோஸ் ஹேவயர் டியூரிங் தி லெட்டர் பீரியட் ஆஃப் தி மிடில் ஏஜ். அதில் நிச்சயமாக அது ஹேவயராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடோட, டிசிப்ளின்ற வார்த்தை என்ன, 3 ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அது என்ன இருக்கணும், சிறப்பாக கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அதனால் எண்ணம், சொல், செயல், அது 3மே சிறப்பாக இருக்கணும். அப்படின்னா அது டிசிப்ளினில் சேர்த்திக்க. அந்த டிசிப்ளினை எர்லி டேஸில், அதாவது எர்லி அடல்ட்ஹுட் பீரியடில் நம்ம கட்டுப்பாட்டோட அதை அனுசரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் லேட்டர் லைஃப்பில் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லும்போது, மிடில் ஏஜ் வரும்போது அப்போ நம்மளுக்கு என்ன இருக்காது, அங்கே எந்த விதமான தொய்வும் இல்லாமல் we can continue to be in the disciplined way. moreover over the period discipline gets refined. இன்னும் கொஞ்சம் சிறப்பான அளவில் நம்மளோட டிசிப்ளினோட லெவலை அதிகரிச்சிக்க முடியும். அதனால் யூ ஷுட் சூஸ் பிட்வீன் கம்ஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். கம்ஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னால் இப்போ இளைய வயதில் இருக்கும்பொழுது கம்ஃபர்ட்டை காட்டிலும் ஹார்ட் ஒர்க் பண்ணினா முதுமை வரும்பொழுது, அதாவது 50, 60 அந்த வயசை தாண்டும் பொழுது அப்போ என்ன இருக்கலாம், வசதியாக இருக்க முடியும். இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணினா நம்ம வசதி, அதாவது ஒரு 50 வயசு தாண்டின பிறகு நிச்சயமாக வசதியாக இருக்க முடியும். ஆனால் சில பிள்ளைங்களுக்கு முன்னாடி இப்போ 20 வயசுலேருந்து அவங்க வசதியாக தான் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த வசதியாக இருக்கும்பொழுது அவங்க டிசிப்ளினில் இருந்தால் ஓவர் த பீரியட் தே வில் பி மோர். அடுத்த லெவலில் டிசிப்ளினுக்கு 4-5 கேட்டகரி இருக்குது, வசதியாக இருக்கிறதுக்கு 4-5 கேட்டகரி இருக்குன்னா இப்போ முதல் கேட்டகரியில் வசதியாக இருந்தால், முதல் நம்பரில் வசதியாக இருந்தால், வசதியாக இருக்கிறதுக்குன்னு ஒரு லீனியர் லைன் 1 to 11 போட்டிருந்தா ஓவர் த பீரியட் தெர் ஆர் பீப்புள் மிடில் கிளாஸ் தாண்டி இப்போவே சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் பெட்டர் ஸ்டேஜில் இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வார்த்தையெல்லாம் பொருந்தும் தான். பிட்வீன் 17 and 25க்குள்ள அந்த டிசிப்ளின்டு பாயாவோ டிசிப்ளின் கேர்ளாவோ தன்னை தானே வளர்த்துக்கிட்டா, அதுக்கு உண்டான முயற்சிகளை ஏற்படுத்தினா அவங்க என்ன பண்ணுவாங்க, வசதிகள் அடுத்த லெவலில் வரும்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ இப்போ இருக்கிற வசதியோட கூட அடுத்த லெவலில் இஃப் யூ ஆர் அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றதுல அந்த வசதியாக இருக்கிறதுல 1லேருந்து 11 நம்பர் போட்டால் இப்போ அவங்க 1 அல்லது 2வது நம்பரில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட மிடில் ஏஜ் வரும்போது அது 4, 5, 6ன்னு அடுத்த சீக்வன்ஸ் நம்பர் இருக்கே, வரிசையாக சொல்கிறோமே, அந்த நேச்சுரல் நம்பருக்கு அது மாறுறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அது எழுதப்படாத விதி. இது அப்படியே இது என்ன இருக்கும், இதை கடவுள் அதை நம்மளுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். என்னென்னா தொடர்ந்து டிசிப்ளினாக இருக்கணும். அதனால் சென்ற பதிவில் சொன்னோம் அன்பு, பரிவு அப்படின்னு சொல்லி அஃபெக்ஷன் சொன்னால் அது ஒரு பெரிய டானிக்னு சொல்கிறோம். அந்த டானிக் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். த பாடி ஷுட் அப்சர்வ். அந்த நமக்கு சாப்பிட்ற டானிக் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அது எந்த விதமானத்துலேயும் தொய்வான ஒரு பிஹேவியரை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வேணும், யூ ஹேவ் டு பி அண்டர் தி காட் ஆஃப் டிசிப்ளின்.
அந்த கார்டன் வந்து GUARD, அந்த டிசிப்ளின்ற அந்த கார்டுக்குள்ள நம்ம இருந்தோமான அது ஒரு ஒரு கட்டுக்கோப்பா நம்மளை எடுத்து சொல்லும். மனம் எப்பொழுதும் உழன்று கொண்டு இருக்காது. மனத்தை சீர்படுத்தணும். மனத்தை சீர்படுத்துறதா அது தனியான ஒரு ப்ராடக்டா வெளியில் எடுத்து சீர்படுத்துறதுக்கு அதனுடைய எண்ண ஓட்டங்கள் சிறப்பானதாக இருக்கணும். அதனுடைய செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அப்புறம் எண்ணம், சொல், பேசக்கூடிய வார்த்தைகள், தன்னுடைய மொழி இனிமையானதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கணும். அப்போதான் இது மூணுமே செயல்பாட்டுக்கு வரும். அப்படின்னா அதுக்கு அப்படி இருந்ததாலே அது என்ன பண்ணணும், அது டிசிப்ளின் அந்த லைனுக்குள்ள இருக்கும். ஆனால் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவாரின் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்களை. அப்படின்னா சிலப்பா என்ன பண்ணாங்க, முதல்ல டிப் ஆஃப் த டங்கில் சிறப்பான சில பேச்சுக்கள் வரும். அதை தாண்டின உடனே அதில் என்ன இருக்காது, உண்மையான ஒரு கருத்துக்கள் அங்கே வெளிவருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் அதையும் நம்ம கவனமாக இருந்து பார்த்து மேலும் மேலும் தன்னை சிறப்புப்படுத்திக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டங்களை ஒவ்வொரு தனி மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம்.